திமுக இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த 4 வருஷம் செம்மாட்டி அடிச்சு வச்சிருக்காங்க. வேற லெவல்ல போனோம். திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் பிரசாந்த் கிஷோர் அவருடைய லீவும் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் போன சட்டமன்ற தேர்தல். இப்ப விஜயோடைய பனையூர்ல ஒரு பரபரப்பான சந்திப்பு. நீங்க ஒரு அனலிஸ்ட், நீங்க எப்படி பாக்குறீங்க? பாஜக தாமரை என்ற சின்னத்திற்காக அல்ல, அண்ணாமலை என்ற சின்னத்திற்காக தான் ஓட்டு விடப்பட்டிருக்கு. ஒரு தலைவர் எடப்பாடி, ஸ்டாலின், அண்ணாமலை எப்படின்னு பேசுற போது அந்த இடத்துல வந்து தலைவருக்கான ஃப்ரேம் விஜய் கூட வச்சுங்க. இந்த மாதிரி வந்து அண்ணாமலை என்ற ஃப்ரேம் வந்துருச்சு. இந்த இதுவரையும் பாஜக அப்படி ஒரு இடம் உருவாச்சாங்க. தாமரை முகமும் ஓடி முகமும் மலர்வதற்கு அண்ணாமலை என்ற ஒரு இருந்தாதான் வெற்றி பெற முடியும். அண்ணாமலை யாரு? சிவன் இல்லையே, சக்தி இல்லையே. புதுசா உருவாக்குன தாவைக்கே வந்து பாத்தீங்கன்னா ஜாதி பார்த்தா போடுறான். இதுக்குள் ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்தை ஒழுங்குபடுத்தி விட்டால் அண்ணாமலை சிறப்பான இடத்தை பிடிச்சிடலாம். அந்த கணக்கு ஸ்டாலினுக்கு தெரியும், அந்த கணக்கு எனக்கு தெரியும். அந்த கணக்கை நிறைவேற்றணும். பாஜக, அதிமுக களத்துல ஒரு 10 ஓட்டு சின்ன ஏன் விஜய வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் சீமானை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் இவங்களே இருக்கணுமா? மாத்தி 2 பேரும் இருக்கணுமா? ஏன் வேற ஆள் புதுமை படக்கூடாது? புதுமையான மாற்று அரசு கொடுக்கூடாதா? காவல்துறை அதிகாரிகள் வாட்ச்மேன் மாதிரி இருக்கான். அதுக்கு அடுத்து அரசு அப்படியா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. டிஎன் டிஜிட்டல் 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அவர்கள், மிக பிரபலமான பொலிட்டிக்கல் அனலிஸ்ட். அவர்களும் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, அவங்களை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எஸ் சார். இப்ப பாத்தீங்கன்னா பரபரப்பா பேசப்படுற விஷயம், அண்ணாமலை வந்து உறுதி அப்படின்னு சொல்லி பல பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் வந்து 5ஆம் தேதியே தகவல் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மிஸ் ஆச்சு. 7ஆம் தேதி தகவல் மிஸ் ஆச்சு. நீங்களும் சில இதுல உறுதியா சொல்லியிருந்தீங்க. ஏன் மிஸ் ஆகுது? ஏன் லேட்டு? நல்ல மனிதனுக்கு சில சோதனைகள் வரதான் செய்யும். நல்ல தலைவருக்கு சில சோதனைகள் வரதான் செய்யும். அவருக்கும் இது சோதனை களமா எடுத்துக்கலாம். ஆனா நிச்சயமாக பாஜக தலைவராக அண்ணாமலை தொடருவார். அதுல எந்த மாற்றம் இல்லை. நாட்கள் தான் எண்டி கொண்டிருக்கிறது. விரைவில் வரும். இது வந்து மைனஸ். அதாவது பாஜக தலைவர் அறிவிக்காம இருக்குது பாஜக மைனஸ். அல்லது விரைந்து அறிவிச்சாங்கன்னா நல்லா சிறப்பா இருக்கும். மாவட்ட தலைவர் சிங்கத்தை கட்டி கூண்டுல கையை கட்டி போட்ட மாதிரி இருக்கு. அண்ணாமலை என்ற மிகப்பெரிய சிங்கத்தை கட்டி கூண்டுல அடைச்சு வச்சிருக்காங்க. சிங்கம் வெளியே வரணும். அதுக்கு அந்த பொறுப்பு மறுபடியும் வரணும். பொறுப்பு என்பது நிச்சயமாக அவர் தான். எந்த மாற்றம் இல்லை. வேற யாருக்கும் அந்த வாய்ப்பே இல்லை. உறுதியானதா டெல்லியிலே சொல்றாங்க. பட் ஆனா அறிவிக்கிறது ஏன் லேட்டுன்றதுதான் இப்ப வரும். என்ன உள்ளடி அங்க டெல்லியிலிருந்து வரணும் இல்லையாங்க? அதுல உள்ளடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது உள்ளடி எல்லாம் இல்ல. எல்லாத்தையும் சேர்த்து எல்லா மாநிலம் சேர்த்து போறதா சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. எல்லா மாநிலம் சேர்த்து ஒரே லிஸ்டா விடுறதுக்காக இருக்காங்க. மேக்சிமம் இந்த வாரத்துல வந்துடும், அறிவிப்பு வந்துடும் எதிர்பார்க்கலாம். அண்ணாமலை தான் அடுத்த தலைவராக தொடர போகிறார். 2026 தேர்தல் அவரை மையம் கொண்ட தேர்தலாக அமையும். என்டிஏ கூட்டணி வலுவான கூட்டணியை அவர் தலைமையில் உருவெடுத்து நிச்சயமாக 2020 சந்திப்பாக. அது எந்த மாற்றம் இல்லை. வேறு தலைவர்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சூழ்நிலை கிடையாது. வானதி ஆகட்டும், நயனா நாகேந்திரன் ஆகட்டும், மற்ற யானை யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த கட்சியை பொறுத்தவரை பாஜக தாமரை என்ற சின்னத்திற்காக அல்ல, அண்ணாமலை என்ற சின்னத்திற்காக தான் ஓட்டு விடப்பட்டிருக்க ஒழிய மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க தாமரை, மோடி என்ற இது கம்மியா தான் ஓட்டு தமிழகத்துல. பாஜக இன்னைக்கும் நோட்டா கிடையாது கட்சி இருக்க ஒழிய இது அண்ணாமலையால் தான் கட்சி வளர்ந்திருக்கிறது, மீட்டெடுத்து இருக்கிறது, அண்ணாமலையால் தான் வாக்கு விழுந்திருக்கிறது. இதுதான் சாட்சாத் உண்மை. சோ அப்படி இருக்கிற போது அண்ணாமலை சரிந்து விட்டால் மீண்டும் நோட்டாவோட போய்விடும். சோ பாஜக என்பது இங்க அண்ணாமலை முகத்தால் தான் பாஜக வளர்ந்திருக்கிற ஒழிய மற்ற தலைவர்களால் வாக்கு வங்கி இப்ப எடுத்துட்டு உதாரணத்தை எடுத்துங்க. தமிழிசைமாவால ஒரு இத்தனை % ஓட்டு சொல்ல முடியுமா? வானதியால இத்தனை % ஓட்டு சொல்ல முடியுமா? நயனாரால இத்தனை இண்டிவிஜுவல் ஓட்டு சொல்ல முடியுமா? பார்ட்டி வைஸா இல்லாம இண்டிவிஜுவல் பர்சனா சொல்ல முடியுமா? அப்படி இண்டிவிஜுவல் பர்சனா ஓட்டு வங்கி வாங்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னா அண்ணாமலை. சோ ஒரு தலைவர் எடப்பாடி, ஸ்டாலின், அண்ணாமலை எப்படின்னு பேசுற போது அந்த இடத்துல வந்து தலைவருக்கான ஃப்ரேம் விஜய் கூட வச்சுங்க. இந்த மாதிரி வந்து அண்ணாமலை என்ற ஃப்ரேம் வந்துருச்சு. இந்த இதுவரையும் பாஜக அப்படி ஒரு நிலம் உருவாச்சா? இல்ல, இது நான் அதான் கேள்வி வைக்கணும்னு நினைச்சேன். இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா பாஜக ஒரு முகம் இல்லாதவங்களதான் தூக்கிட்டு வந்து நிறுத்திடும்.
நிறுத்திட்டு அந்த கட்சியோட பலம் அதனுடைய சின்னத்தோட பலத்தை காட்டும். ஆனா தமிழகத்துல ஏன் அது பொய்த்து போனதுன்னு ஒரு கேள்வி வருது. இங்க மட்டும் பாஜக தலைவர் ஏன் அறிவிக்கலாம்னு அவங்கள கேக்குறேன். பாண்டிச்சேரிக்கு தலைவர் யாருன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுமா? கர்நாடகாவில் எடியூரப்பா மகன் தெரியும், அப்புறம் வந்து கேரளாவில யாரும் தெரியாது. இங்க தமிழ்நாட்டுடைய தலைவர் மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை இல்ல? அங்க வந்து மோடின்ற முகமும் தாமரைன்ற அந்த ஒரு இதுவுமே வந்து ஃபேமஸா போயிடுது. ஆனா இங்க வந்து அது எடுபடல. இங்க ஒரு தலைவர் வேணும் அப்படின்ற தாமரை முகமும் மோடி முகமும் மலர்வதற்கு அண்ணாமலை என்ற ஒரு இருந்தாதான் வெற்றி பெற முடியும். அண்ணாமலை யாரு? சிவன் இல்லையே, சக்தி இல்லை. அப்படி இருப்பது சிவனாக இருப்பது மோடி எடுத்துங்க. அந்த என்ன சொல்ற சக்தியை வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை எடுத்துங்க. சக்தியை வந்து சிந்தாதான் சிந்தனை சிவன் இருப்பார். ஆகவே ரெண்டும் கலந்து அந்த அளவு உருவாக்கிட்டாரு அந்த 2 வருஷம். ஆமா, அது உண்மை. அது அந்த இடத்தை நிரப்ப முடியாதுங்க, அது உண்மை. பட் என்னன்னா அவர் தவறு விடுறது எங்கன்னா தேர்தல் அரசியல் தவறு விடுறாரு. தேர்தல் அரசியல வந்து சரி செய்து விட்டாருன்னா நிச்சயமாக கூட்டணியில போக மாட்டேங்குது. தேர்தல் அரசியல் நிறைய காரணங்கள் சொல்லலாம், 1-2 பல காரணங்கள் சொல்லலாம். அந்த காரணங்களை அவர் சரி செய்து விட்டால் நிச்சயமாக நல்ல விதமான வளர்ச்சியை கொடுக்க முடியும். போன எலெக்ஷன் 24% ஓட்டுகள் வந்துங்க. பூத் கமிட்டி கொடுக்குற காசு கூட தின்புட்டாங்க. அப்படி என்னங்க பண்ணுவீங்க சார்? ஒரு பூத் கமிட்டி அடிப்படை கொடுக்குற காசு கூட போய் சேரல, தின்புட்டான். அப்படி என்ன பண்ணுவீங்க? ஒரு எம்பி கேண்டிடேட் ராமலிங்கம் வயசே வச்சு 80 வயசு கேலட்டு என்ன பிரயோஜனம்? அந்த ஆளுக்கு பாத்தீங்கன்னா பூத் கமிட்டி காசு கொடுக்காம சோறு கட்டிட்டு வந்துருங்க பிரச்சாரத்துக்கு சொன்னா இதெல்லாம் எப்படி சொல்லுங்க? அடிப்படை ஒரு நாளைக்கு வராம போறான்னா கூலி கொடுக்கணும். அதை எல்லாரும் பாமக என்ன பண்ணா எல்லாத்தையும் ஓடி போயிட்டான், தருமபுரி ஓடி போயிட்டான். அது மாதிரி வந்து இதுதான் மிஸ்டேக். இந்த 24% வாக்குகள் எம்பி எலெக்ஷன் வந்திருக்கும். இதை கெடுத்தது அந்த கட்சிக்காரனே. அண்ணாமலுடைய வளர்ச்சி கெடுப்பது கட்சிக்காரர்கள் தான், வேற யாருமே இல்லை. வெளியில எதுக்கு தேவையில்லை. மாவட்ட நிர்வாகிகள், மண்டல நிர்வாகிகள், தலைமை நிர்வாகிகள், இது எக்ஸ்ட்ரா லக்கேஜஸ் நிறைய சோமின் எக்ஸ்ட்ரா லக்கேஜஸ் பாஜக எக்ஸ்ட்ரா லக்கேஜ் சுமந்துட்டு போறாரு. கூட்ஸ் வண்டியில பாவம் அதிக லக்கேஜ் சுமக்கிறாரு. அது ஒரு பெரிய அவருக்கு ஒரு பாரம். சோ புது ரத்தத்தை அவரால் பார்க்க முடியல. இதெல்லாம் அவருக்கு மைனஸா இருக்கு. இதெல்லாம் கடந்து வந்து நல்ல ஒரு ஒர்க் அவுட் பண்ணாருன்னா நிச்சயமாக ஒரு அவருக்கான ஒரு கட்டமைப்பு, ஒரு லீடர்ஸ் கேடர்ஸ் உருவாக்குனாருன்னா கேடர்ஸ் உருவாயிட்டான். சோ அவருக்கான தளபதிகள் உருவாக்கணும். ஒரு 10 தளபதிகளை உருவாக்கணும். துரைமுருகன், ஏவாவேலு, பொன்முடின்னு சொல்ற மாதிரி ஒரு 10 தளபதிகளை உருவாக்கி அவங்க வந்து அவங்க சாரி இல்ல சார். அதான் எடப்பாடிக்கு வேலுமணி, தங்கமணி, வீரமணி, பொன்னுமணி, மணிமணி இருக்கு. அது மாதிரி வந்து அண்ணாமலைக்கு எத்தனை மணி இருக்கு? இந்த மணி சொல்ல, இந்த மணி சொல்ல. அமர் பிரசாத் ரெட்டி இருக்காரு, நாராயணன் திருப்பதி இருக்காரு. எல்லாருமே ஏத்துக்கிட்டவங்க தானே. எஸ்.ஆர். சேகர்ல இருந்து எல்லாரும் எங்க தலைவர் அண்ணாமலை. எஸ்.ஆர். சேகர் வந்து ஒரு நியாயமான மனிதர், நல்ல மனிதர். விட்டுருங்க, மீதி எல்லாருமே வந்து குறை சொல்ல வேண்டாம். இந்த மாதிரி ஒரு குவான்டிட்டி வேணும். அதாவது வலுவான மாவட்ட குறுநில மன்னரா இருக்கணும். சோ கிங் மேக்கரா இருக்கணும். சோ கிங் மேக்கர் எத்தனை பேர் இருக்காங்க? எப்படி இந்த நேரு இருக்காரோ அது மாதிரி அதுதான் சார். இன்னைக்கு திராவிட இயக்கங்கள், திராவிட இயக்கங்களை காப்பாற்றுவதே அதுதான் சார். சோ மத்தபடி இவங்க கொள்கையாக கத்திரிக்காது இவங்க சொல்றதுக்கு அந்த களத்துக்கு சம்பந்தம் கிடையாது. இங்க அவங்களுடைய மன்னர்கள் வந்து குறுநில மன்னர்களா வந்து ஏடிஎம்கே அது மாதிரி வந்து இவருக்கு வந்து இல்ல. அது ஒரு பெரிய மைனஸ். அமர் பிரசாத் ரெட்டி நல்ல நண்பர், குறை சொல்ல வேண்டாம். அவர் ரெட்டின்ற பேர் எடுக்கணும். சோ அமர் பிரசாத் என்ற போட்ட பரவாயில்ல. இங்க வந்து தெலுங்குன்ற பிரச்சனை ஏற்கனவே ஓடிட்டு இருக்கு. சோ அப்படின்ற போது வந்து மாற்றல போட்டா நல்லா இருக்குமா? எடுத்துக்காட்டு உதாரணத்துக்கு திருப்பத்தூர் மாவட்டத்துல அங்க வந்து முதலியாரு, வன்னியரு, மற்ற சாதியினர் தான் இருக்காங்க. அந்த இடத்துல வந்து தெலுங்குல போட்டு வச்சிருக்கீங்க பாஜக. எப்படி உருப்போம்? நீங்க புதுசா உருவாக்குன தாவேக்கே வந்து பாத்தீங்கன்னா ஜாதி பார்த்தா போடுறான். அந்த இடத்துல பெரியார், அண்ணா, அம்பேத்கர் எல்லா சிலையும் தமிழ் மொழி காப்பாற்றப்பட்டவங்க, தமிழ் தேசிய சமுதாயத்துக்கு பாடப்பட்ட அத்தனை போட்டவங்க தாவேக்கா வைக்கிறான். ஆனா அந்த கட்சியே ஜாதி பார்த்து போடுது. அப்படி இருக்கிற பாஜக வந்து ஜாதி பத்தி ஏன் போடல? பாஜகவே சாதி அரசியலும் மத அரசியலும் கையில எடுத்துதான் அங்கங்க சம்பந்தமே சொதப்புறாங்களே. தமிழ்நாட்டுல அப்படின்னா இதுக்கு வந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் புதுமையாக உருவாக்கப்பட்ட மாவட்டத்துல அந்த இடத்துல ஒரு தெலுங்கு சமய சார்ந்தவரை போட்டிருக்காங்க. அப்படி எப்படி இதாகும்? இந்த மாதிரி நிறைய சொதப்பல். இந்த மாதிரி மாவட்ட செயலர் போட்டதுலயே சொதப்பல், மாவட்ட தலைவர் சொதப்பல், மண்டல தலைவர் இப்ப ஒன்றிய செயலர் பகுதிச்செயலர் சொல்லுவாங்க திமுக. அது மாதிரி வந்து மண்டல தலைவர் போட்ட சொதப்பல். 2024 பார்லிமெண்ட்டுக்கு பிறகு பூத் கமிட்டி சரியா இயங்கல, கிளைக்கழகம் வந்து சரியா சுத்தமா இயங்கல, கிளை அமைப்புகள் இதெல்லாம் வந்து கட்டமைப்பு புதுப்பிச்சு புது விதமான ரத்தங்களை பாய்ச்சி கலாய்வுகளை மேற்கொள்ளப்பட்டு அண்ணாமலை துரிதமாக செயல்பட்டு என்ன சொல்லுவாங்க போர்க்கால அடிப்படையில் இது சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு துரிதமாக டே நைட் ஒர்க் அவுட் பண்ணா மட்டும்தான் அந்த திரிபிட இயக்கங்களை வீழ்த்த முடியும். நான் அவசரம் வீழ்த்த முடியாது. இப்ப சரி, நீங்க பாஜக அண்ணாமலை எதிர்பார்க்கறது வந்து ஒரு சூப்பர் அப்படின்லாம். ஆனா ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலையும் மாத்தாதீங்க, ஆர்.என். ரவியும் மாத்தாதீங்க, திமுக வெற்றி உறுதி, இதை நான் கேட்டுக்கிறேன் அப்படின்றாரு. அண்ணாமலை நெருங்கிய நண்பர், அதனால சொல்ல வேண்டாம். அவங்க ஒரு கணக்குல சொல்றாங்க, அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கை நான் சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன். ஏன் சார் கடந்து போவோம்? இல்ல சார், கடந்து போவோன்றதை விட
தினந்தோறும் போட்டு அடிக்கிறார் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. தினந்தோறும் திமுக அமைச்சர்கள் முதல் டிஎம்கே ஃபைல்ஸ்ல 1, 2, 3 வெளியிடுறாரு. திமுகவை இந்த அடி அடிக்கும் போது ஏன் இவரை மாத்தாதீங்க, இவரால தான் நான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு. ரவி அவர்கள் வந்து அவர் நிரந்தரமா அவர் தான் இருக்க போறாரு 2000 வரையும் அவர் தான் இருக்க அது வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட முடிவு. இல்ல அவர் காலமே இருக்குதுங்க, அவருடைய முடியலைங்க, அவருடைய காலமே வந்து இருக்க டைம் இருக்கு, 2 வருஷம் இருக்க போறாரு, எந்த மாற்றம் இல்ல. அண்ணாமலை சொல்வதில் சற்று யோசிக்கணும். பென்னு சில ஆளுங்க சொல்லியிருக்கோம், அதனால சில காரணங்களா அவர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். மற்றபடி வந்து நீங்க பெருசா வந்து வேண்டாம். சில காரணங்களே அது என்ன காரணம் எனக்கு தெரியும். அந்த காரணங்களை இவங்க சரிப்படுத்திட்டாங்கன்னா அண்ணாமலை அவர்கள் நிச்சயமா அதை வெற்றி பெறுவாங்க. அண்ணாமலை வந்து திமுக விமர்சனம் பண்றாரு, அடிக்கிறாரு, கொள்றாரு, அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வேற. இதுக்குள் ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்தை ஒழுங்குபடுத்தி விட்டால் அண்ணாமலை சிறப்பான இடத்தை பிடிச்சிடலாம். அந்த கணக்கு ஸ்டாலினுக்கு தெரியும், அந்த கணக்கு எனக்கு தெரியும், அந்த கணக்கை நிறைவேற்றணும் அண்ணாமலை. தட்ஸ் ஆல். ஏதோ ஒரு உள்ளடி இருக்கு, அந்த கணக்கு எனக்கு தெரியும், ஸ்டாலினுக்கு தெரியும், அண்ணாமலைக்கும் தெரிஞ்ச கணக்கு மாத்திரம் தான் அண்ணாமலைக்கும் தெரியும். அந்த கணக்கை விளையாடினால் நிச்சயமாக அண்ணாமலை விளையாட்டாக இருக்கும். அந்த கணக்கு வெளியே சொல்லக்கூடாது. சரி சார், இப்ப ஒரு பக்கம் முடிஞ்சது, இப்பதான் ஈரோடு கிழக்கு தேர்தல். எங்க அந்த பாஜகவோட ஓட்டு போச்சு, எங்க அந்த அதிமுகவோட ஓட்டு போச்சு, எங்க அந்த தவாகவோட ஓட்டு போச்சுன்னா ஒரு மிகப்பெரிய சீமான் தேடிட்டே இருப்பார் போல. அவருக்கான ஓட்டுகள் மட்டும் தான் விழுந்துருக்கு. கட்சிக்காரர்கள் ஓட்டுகள் சரியா போல. எல்லாம் அவங்க வேலையை போட்டா 80% மேல ஜெயிச்சிருக்காரு சார், முடிஞ்சிருக்காங்க ஓட்டு. அதாவது பசை ஓட்டு போயிருச்சு. ஈரோடு புத்திர அனைத்து சமுதாய சேர்ந்த மக்களும் இனத்தை சேர்ந்த மக்களும் இருக்காங்க. அதெல்லாம் பணம் வந்து ஓட்டு கொடுத்தாங்க. அது இல்லாம வந்து திமுக அதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா இறங்கி வந்து பணத்தை வந்து விளையாடுனாங்க. சோ அதனால வெற்றி பெற்றாங்க. மத்தபடி பாத்தீங்கன்னா இந்த தொண்டர்கள் ஓட்டு ஏதாவது கொஞ்சம் வந்து அவருக்கு அதிகமா 11% ஓட்டு வாங்கியிருக்காரு. அப்படி போனா நாம் தமிழ் ஓட்டு அதிகமா இருக்கணும், ஆகலையே. நோட்டா கூட அதிகமா 8ல இருந்து 11% ஆகியிருக்காங்க. எதுங்க இப்ப வாங்கினது அது கட்சியோட ஓட்டு தானே. மிச்ச கட்சியோட ஓட்டு போல அவங்க கட்சி புறக்கணிச்சிருக்காங்கன்னு வச்சுங்க. அதான் பசை ஓட்டு குறைஞ்சிருக்கு. புறக்கணிச்சான்னு வச்சுங்க. அந்த கட்சியோட 68% இருக்கு, 72% கேட்கற கேள்வி நான் ஏத்துக்கிறேன். பாஜக அதிமுக களத்துல ஒரு 10 ஓட்டு இருக்காங்க, சின்ன இருக்காங்க. ஊடக சம்பளத்துல என்ன பண்றீங்கன்னா தாவேக்கு ஏதோ பெருசா கிளை தூரம் பட்டி தூரம். தயவு செஞ்சு நாளைக்கு அவர் முதல்வர் ஆவார்னா சொல்லல, அந்த அளவுக்கு கட்சி பலன் சொல்லல. ஒரு நடிகர் சார் இருங்க, 100 பேர் இருப்பாங்க, 100 பேர் ஓட்டு எங்க கேள்வி இருக்கு. அது இருங்க. அதாவது எப்ப பார்த்தாலும் தாவே சமூகத்தரமான ஊடகம் மட்டும் எல்லாம் கொத்து விடுறீங்க. நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணு, பாஜக ஒரு நிர்வாகி இருக்கான், அதிமுக நிர்வாகிக்காங்க, தப்பு இல்ல. தாவேக இன்னும் வந்து யாருமே இல்ல, கல்யாணம் புள்ளே பெக்காத போதே வந்து ஆண் புள்ளை பெண் பிள்ளைன்ற மாதிரி இருக்கு. அப்படி இருப்பது இன்னும் களத்துக்கு போல சார். இப்பதான் மாவட்ட தலைவர் போடுறாங்க, இன்னும் அவ்வளவு ஏகப்பட்ட வேலைக்கு பார்ட்டி வைசா. அப்புறம் வந்து ரசிகர் தான் இருக்காங்க. ரசிகர் போய் தேடி கணிச்சது வீட்டுல ரசிகர் வாடான்னு சொல்ல முடியும் கிடையாது. அங்க ரசிகர் எல்லாத்துக்கும் இருக்கான். விஜய்க்கு இருக்கான், கமலுக்கு, யோகி பாபு கூட இருக்கிறான். இவெல்லாம் வந்து ஓட்டா அவனுக்கு கூடன்னு சொல்ல முடியாது. அரசியல் வேறு, இந்த ரசிகரா இருக்குன்னா முட்டாள் சார். அவனும் மனுஷன் இவனும் மனுஷன், ஏன் ரசிகரா ஏத்துக்கிறான்? அவன் அறிவு அப்படின்னா எங்க இருக்கும்? அவன் 7 சென்ஸ். ஒரு மனுஷனுக்கு 7 அறிவு. 7 ஒரு மனிதன் என்டர்டைன்மெண்ட் ஆஃப் தி சினிமா, பொழுதுபோக்குகளுக்கான சாதனம் அது. அப்படி பொழுதுபோக்கு விஷயத்துல வந்து பொழுதுபோக்கு பாட்டு போனதுன்னா அவனுக்கு நீங்க ரசிகனாகிற. சினிமாவுக்கு போன சீத்தான்னு ஒரு குறும்படம், அந்த படத்தை பார்த்தா புரியும் எல்லாரும் நினைக்கிறேன். அது மாதிரி அவனுக்கு ஏன் நீ ரசிகனாகிற? அவன் நாட்டுக்கு என்ன செஞ்சான், உனக்கு என்ன செஞ்சான், மொழிக்கு என்ன செஞ்சான்? ஒண்ணும் இல்லையே. சினிமாவில நடிச்சா கூத்தடிச்சா ஒரு தொப்புள் சீலை போட்டா இதுக்கெல்லாம். எம்ஜிஆர் வேறு, ஜெயலலிதா அம்மையார் வேறு. அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. விஜய் வந்து வேறு, அதையும் இதையும் ஒப்பிடாது. விஜய் வந்து அப்படின்னா இவ்வளவு உண்டு தொப்புல காமிச்சு டாயரி இதுவும் போட்டு ஏன் வந்து இது பண்ணாரு? பெண்ணுக்கான இது கொடுக்க வேண்டியதானே. அப்புறம் மதுக்கான விஷயம் ஏன் பண்ணாரு? டம்முக்கான விஷயம் ஏன் பண்ணாரு? இன்னைக்கு தமிழகத்துல வந்து மது குடிச்சு இளைஞர்கள் நிறைய பேர் இறக்குறான், சாலை விபத்துகள், மது குடிச்சு வந்து குடும்பம் பாதிக்கப்படுது, குடும்பங்கள் நிறைய வாழா வெட்டிய போது, விதவைகள் அதிகமாகுது. இது ஏன் வந்து எடுத்து சொல்லல? நீ தாவேக்கன்னு ஒரு கட்சியா இருக்கு, நாட்டை கப்பத்து நினைக்கிறல, அப்புறம் அது சொல்லணும்ல. சோ அப்படிங்கிற போது இதெல்லாம் வந்து அரசியல் இதுக்காக பண்றாங்களே, மத்தபடி இது இல்ல. அண்ணாமலை பொறுத்தவரை மிக வலிமையான ஒரு தலைவர், ஆற்றல் மிக்க தலைவர், அறிவுமிக்க தலைவர். அது எந்த விதமான மாற்றம் இல்ல. ஒரு மனிதனுக்கு 100ல் 70% பாஸ் ஆயிறாங்க, 30% பிரச்சனை. அந்த 30% தான் ஸ்டாலின் சொன்ன கணக்கு. அந்த 30% அண்ணாமலை பிடிச்சிட்டாருன்னா நிச்சயமா வெற்றி பெற்றுடுவார். இப்போ நீங்க இந்த ஆன்டி இன்கம்பன்சி நம்ம பாக்குறோம். இந்த 4 வருஷத்துல எல்லா பொலிட்டிக்கல் அனலிஸ்டும் சொல்றது பயங்கர ஆன்டி இன்கம்பன்சி இந்த இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் இது ஒர்க் அவுட்டே ஆகல. 40-40 அதிரி புதிரியா ஜெயிச்சாங்க. இந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்பவே இருக்கும்னாங்க. ஆனா அது எல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாதுன்னு சொன்ன ஒரே ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் ரவீந்திரன் துரைசாமியார் தான். இதெல்லாம் கண்டிப்பா வராது, தேர்தல் வந்து கூட்டணி கணக்குகள் தான், இதை வந்து திமுக நல்லா பண்ணிச்சு அப்படின்னாங்க.
இந்த வாட்டி எப்படி பாக்குறீங்க 2026? இல்ல அது வந்து தேர்தல் கூட்டணின்னு மத்தியில் நடக்கிற தேர்தல், பாராளுமன்றத்துல வந்து நடக்கிற தேர்தல் இருக்கிற போது ஒருங்கிணைந்த கூட்டணி, வலுவான கூட்டணி திமுக கூட்டணி அமைந்தது. அப்படி இருக்க போது எதிர்க்கிற அணிகள் வலுவில்லாம கூட்டணியாக அமைந்தது. ஏடிஎம்கே தலைமையில் ஒரு கூட்டணியும், பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியும், திமுக தலைமையில் கூட்டணி அமைந்தது. இப்படி மும்முனை போட்டி ஏற்பட்ட காரணத்தினால் தான் அங்கே திமுக வெற்றி பெற்றது. இல்லைன்னா திமுக தோத்துருக்கும். அப்படி ஒண்ணும் பெருசா வந்து பெரிய லெவல்ல சொல்லுங்க. ஏன் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் பிஜேபி வந்து இப்ப 2வது வந்துக்குது, ஏடிஎம்கே வந்து டெபாசிட் போய்க்குது. வரலாற்று நினைச்சு பார்த்தோமா? அதிமுக இயக்கம் ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆர் இருந்த போது டெபாசிட் இருந்திருக்கா? என்னைக்கா பாத்துருக்கோமா? இல்ல இன்னைக்கு ஏன் போச்சு? சோ அப்படி பாக்குற போது இந்த ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் சொல்லித்தரும். அதெல்லாம் அது ஒரு ஏற்றத்தை கொடுத்துச்சுன்னா இதே மாதிரி சட்டமன்ற கொடுக்கணும். இது மாநிலத்துக்கான தேர்தல். ஸ்டாலின் மீண்டும் வேண்டுமா வேண்டாமா அந்த தேர்தல். அப்படி பாக்குற போது அனைத்து தரப்பு கட்சியும் சேர்ந்தவர்கள் எதிர்க்கின்ற போது நிச்சயமாக வாக்கு வங்கி குறையும். சரி, முன்னே விட திமுக வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கா இல்லையா? அப்புறமா நாளைக்கு குறையுதா? சோ எப்படி பாக்குறப்போ நீங்க அதை கம்பேர் பண்ணாதீங்க. அது வேறு இது வேறு. ஒவ்வொரு இதுவும் ஒரு விஷயம் சொல்லித்தரும், ஒவ்வொன்றும் ஒரு முடிவுகளை கொடுக்கும். அது மாதிரி அந்த முடிவுகள், இந்த முடிவு வருகிற முடிவுகள் வேறதான் நான் பாக்கணும். ஏன் உங்க சாய்ஸ் பாஜக அதிமுக இல்ல? என்னங்க ஏன் உங்க சாய்ஸ் அதிமுக இல்லன்ற? ஏன்னா மக்கள் வந்து மைண்ட் செட் எப்பயுமே இந்த திராவிட கட்சிகளை தான் வந்து திமுக ஆப்போசிட் அதிமுகன்னு பாப்பாங்க. நீங்க அண்ணாமலை தமிழ் கூட்டணி பார்க்க மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். ஏன் விஜய வந்து ஏத்துக்க மாட்டேங்க நான் கேட்கிறேன். ஏன் சீமானை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் இவங்களே இருக்கணுமா? மாத்தி 2 பேரும் திருடணுமா? ஏன் வேற ஆள் புதுமை படக்கூடாது, புதுமையான மாற்று அரசு கொடுக்க கூடாதா? ஏன் அப்படி சிந்திக்க மாட்டேங்கிறீங்க? இல்ல, நான் மக்கள் பார்க்கிறேன். நீங்க மக்களை நிறைய சந்திக்கிறீங்க. அந்த மக்கள் வந்து இதைத்தானே பண்றாங்க. மக்களுக்கு வந்து குறிப்பிட்ட வாக்களிக்கூடிய மக்களுக்கு இன்னும் அரசியல் புரிதல் போய் சேரல. அவங்க அதே சிஸ்டத்துல இருக்காங்க, அதே கான்செப்ட்ல இருக்காங்க. இன்னும் வந்து தமிழக மக்கள் வந்து ஆக சிறந்த தமிழ் அறிவாளி, உலகத்திலே சாதனை படைத்தவங்க எல்லாம் சொன்னாலும் இன்னும் அந்த கேட்டகரி ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அரசியல் புரிதல் இல்லாம இருக்காங்க. சோ இவங்க எல்லாம் என்னைக்கு புரிந்துட்டு வராங்களோ அன்னைக்கு தான் அரசியல் வெற்றி பெறும். இல்லைன்னா வந்து கடினம். ஏன்னா அந்த அவங்க என்ன மனமாற்றம் உருவாகுதோ அன்னைக்கு அவங்க அதே கான்செப்ட் இருக்காங்க. இவங்கெல்லாம் அவங்களும் கான்செப்ட் இருக்காங்க. அதனால திருவிடை இயக்கங்களை அழிக்க முடியல. சோ அந்த கான்செப்டை மாத்திரம்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வைட்டமின்களை சிறப்பாக கொடுத்தால் கான்செப்ட் மாறும், இல்லைன்னா மாறாது. இல்ல, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட இப்ப பேசும்போது ஒரு கூட்டணி ஆட்சி உறுதின்றாங்க. ஏன்னா அதிமுக இருக்காங்க, இன்னும் இருக்கன்றாங்க. அவங்க பாஜக கூட்டணியை பத்தி இன்னும் நாங்க முடிவு எடுக்கல, இன்னும் 1 வருஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. எனக்கு என்னமோ அவங்க அங்க ஸ்ட்ராங்கா இருக்கா மாதிரி தான் தெரியுது. ஆனா இவங்க அதிமுக ஏற்கனவே கூட்டணி ஆட்சி இல்லைன்னாங்க. ஆனா இவங்க உள்ள இருந்தே கூட்டணி ஆட்சி உறுதின்றாரு. ஏற்கனவே விஜய் அவர்கள் கூட்டணி ஆட்சிக்கு ஓகேன்னு தான் சொல்லியிருக்காரு. பாஜகல அண்ணாமலை முதல் சொன்னது அவர் தான் 2026 கூட்டணி ஆட்சி வரும்ன்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஒரு தனி பெரும்பான்மை கிடைக்கும் பாக்குறீங்களா? கூட்டணி வாய்ப்பே இல்லைங்க. கலைஞர் இருந்த போதே மைனாரிட்டி கவர்மெண்ட் சொன்னது அம்மையார் சொன்னாங்க. அப்புறம் இனி வருங்காலத்துக்கு வந்து திராவிட இயக்கங்களுடைய வாக்கு வகை சரிந்து விட்டது, அதிமுக வாக்கு வகையும் சரிந்து விட்டது, பல விதமா பிரிந்து விட்டது. அதிமுக ஓட்டுகள் தினகரன் ஒரு பக்கம், சசிகலா ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம், இப்ப ஏதோ புதுசா வந்து அங்க வந்து ஏதோ ஒண்ணு ஜெயலலிதா சொந்தக்காரன் ஒண்ணு வந்து அது ஒரு பக்கம் ஒரு கூட்டம் ஓடி இருக்கு. இப்படி பல பக்கமா வந்து ஏடிஎம்கே விட்டு கூண்டு சேர்ந்து திமுகவுடைய வாக்கு வகை அதிகமா தொண்டர்கள் கட்சி ஏடிஎம்கே இன்னைக்கு அதிகம் சற்று குறைஞ்சு போச்சு. டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா வலுவந்து போயிட்டு இருக்கு. சோ அப்படிங்கிற போது இனி ஒரு காலத்துக்கு திராவிட இயக்கங்கள் வலுவான ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் அமைக்க முடியாது சொன்னதான் எல்லாமே நன்கு எல்லாரும் பயன்படுத்திக் கொள்ளப்படும் இந்த காலத்தை. அப்படின்னா அனைத்து தலைவர்களும் வந்து கூட்டணி ஆட்சியை வந்து வலியுறுத்துறாங்க. ஏன்னா இதுக்கு மேலே ஸ்ட்ராங் பார்ட்டி எதுவுமே இல்லை. பெரிய திராவிட அதிமுக தான் ஸ்ட்ராங் பார்ட்டி ஆச்சு. இனி ஒரு காலத்து ஸ்ட்ராங் பார்ட்டின்லாம் சொல்ல முடியாது. யாருடைய தயவு தான் போய் இயக்கத்தை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியானோம். சோ அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற போது கூட்டணி ஆட்சின்ற போது அவங்களுடைய லாபகரத்தை பெற்றுக் கொள்வதற்காக மாற்று கட்சி இருப்பவருடைய அவங்களுடைய பலம் ஸ்ட்ரென்த் காரணமாக இந்த மாதிரி வரணுன்றதுக்காக அவங்களோட அரசியல் லாபம் பெற வேண்டும், அங்கீகாரத்துக்குள் நம்மளும் நுழைய வேண்டும் நோக்கத்திற்காக அனைவரும் வற்புறுத்துகிற வலியுறுத்துகிற நடக்கிற நிகழ்வுகளை பதிவு செய்யறாங்கன்னு நினைச்சோம். திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கே ஒரு மிகப்பெரிய காரணம் பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய வியூகம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் போன சட்டமன்ற தேர்தல். இப்ப விஜயோடைய பனையூர்ல ஒரு பரபரப்பான சந்திப்பு. நீங்க ஒரு அனலிஸ்ட், நீங்க எப்படி பாக்குறீங்க? அனலிஸ்ட் இல்லைங்க, நீங்க ஏங்க விமர்சனம் பண்றீங்க? அனலிஸ்ட் நிறைய போய் கருத்து கணிப்பு எடுக்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சு. அதாவது என்னன்னா, பிரசாந்த் கிஷோர் வந்து பீகார்ல தோத்துட்டார். தன்னுடைய மண், தன்னுடைய மக்கள், தன்னுடைய மொழி உணர்வோடு இருக்கக்கூடிய இடத்துல அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டார், ஜெயிச்சாரா? தோத்துட்டார். அவரு வந்து பாத்தீங்கன்னா ஊபியில வந்து பாத்தீங்கன்னா அகிலேஷ் ஐடியா சொன்னார், தோத்துட்டார். குமாரசாமிக்கு ஐடியா சொன்னா தோத்துட்டார். இது மாதிரி எத்தனை இடங்கள்ல தோல்வி உண்டு. சில இடங்கள்ல வந்து வெற்றி பெறும் அப்படின்னு மாதிரி தெரிஞ்சுன்னா அவங்களோட வந்து கூட்டணி வச்சுவார், இல்லைன்னா போயிடுவார். அப்படி பாக்குற போது அவரிடம் நிறுவனத்து 10 நிறுவனம் இருக்கு. சோ அந்த நிறுவனம் இருக்கப்போ அதுல ஒரு நிறுவனம் வந்து இங்க டையப்படுறதுக்கு ஆதவர்ஜனா இருக்கிறதுனால, சோ பணம் கொடுக்கறதுக்கு வந்து மார்டின் குரூப் பணம் சம்பாதிச்சதால ஒரு லக்கு வந்து மீட்டிங் கொடுத்துருக்காங்க. விஜய் வந்து எல்லாரும் கொடுக்க மனசு வராதுங்க, ஸ்பான்சர்ஸ் வந்து வரும். அப்படி ஆதவர்ஜனா வந்து நானே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கலாம். சோ அதனாலதான் அவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்துருக்கலாம். சோ அப்படி பாக்குறப்போ இந்த மீட்டிங் வந்து இருக்க முடியாது. அப்படி
சொல்ல போனா திமுக வந்து தேர்தல் அறிக்கை சொல்லப்பட்ட எழுதிட்டாங்களா, அந்த வியூகத்துக்கு வந்து கொடுத்துருப்பேன் சொன்னா தோல்வி இருந்துச்சுல்ல. அப்படி பாக்குறப்ப திமுக அத்தனையும் பொய்ன்னு தெரிஞ்சு போச்சுல. இவருடைய வியூகம் தமிழ்நாட்டுல பலிக்குமா? ஒண்ணு. அதுல திமுக தேர்தல் வகுப்பாளர் சொன்னா திமுக ஸ்டாண்டர்டான ஒரு 50 புதிய விதமான உறுப்பினர்களை கொடுத்தியா கிடையாது. அதே கிளங்கட்டு தான். அப்புறம் என்ன வியூகம் வகுத்துட்ட சொல்லு, என்ன வியூகம் வகுத்து கிழிச்சுட்ட? புதிய தலைவர்கள் யங்ஸ்டர் எத்தனை பேர் உருவாக்குன? புது ஜெனரேஷன் எத்தனை பேர் உருவாக்குன? இல்ல அப்பம் புள்ள தானே, வாரிசு அரசியல் தானே, குடும்ப அரசியல் தானே. அப்புறம் நீ என்ன நீ தேர்தல் வகுத்து கொடுத்துட்ட? அப்படி திராவிட முன்னேற்ற கழகம் திருப்படி இயக்கம் 150 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருச்சா? நான் பொதுவா கேக்குறேங்க, எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு நான் கேக்குறேங்க, சிறிய அறிவில வச்சுங்க. நீ தேர்தல் வகுப்பாளர்னா ஒரு ஆளுங்கட்சி 10 ஆண்டுகளாக அதிமுக இருக்குது, ஆன்டிகம் அதிகம். அப்படி இருக்கிற போது அது எதிர்ப்பான வாக்குகளை பெறுவதற்கு நீ வியூகத்தை கொடுத்தா 150 சீட்டுக்கு மேல வந்துக்கல. ஏன் வந்து மைனாரிட்டி கவுண்ட் காட்சி? ஓகே. சோ இது அவங்க உண்மையா தேர்தல் வகுப்பாளர் இல்லை என்பது அந்த துறையில் நான் இருப்பதால சொல்றேன். இல்ல, ஜான் இருக்காரு, இவரே ஆதவாஜினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டா அவர் ஒரு குரூப் வச்சு ஐடி விங் வச்சு நடத்திட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது ஏன் பிரசாந்த் கிஷோர் தேடி போகக்கூடிய அவசியம் என்ன? அதாவது ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். வக்கீல் கிட்ட வந்து ஒரு வக்கீல் ஒரு கிட்ட சேர்க்க மாட்டாங்க. ஒரு டாக்டர் கிட்ட ஒரு டாக்டர் இது பண்ண மாட்டாங்க. அது மாதிரி இவங்க சொதப்புறாங்க. இதை தாவேக்கா வந்து புரிதல் இல்லாம இருக்காங்களோ தாவேக்கா தாவிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா புரிதல் அங்க ரொம்ப கம்மி நினைக்கிறேன். சார் ஒரு வாத்தியம் வச்சுக்கணும், லாப நஷ்டமும் கடைசி அவங்களோட பயணிக்கணும். இவங்க பல வாத்தியம் இது பண்ணா பல வக்கீல ஒரு கேஸ் வச்சு எப்படி இருக்கும்? ஒரு கேஸுக்கு 10,000 வச்சு எப்படி இருக்கும்? 10 விதமா திங்க் பண்ணுவான், 10 விதமா பிரயர் போடுவான், 10 விதமான கேஸ் கொண்டு பண்ணிப்பான். அப்புறம் கேஸ் கேட்டு போகும். அது மாதிரி ஒரு கட்சிக்கு ஒரு ஆலோசனை விட்டுறணும். நீ 10 பேர் ஆலோசனை வச்சுனா எப்படி உருப்படும் அந்த குடும்பம்? உங்க குடும்பம் நடத்துறீங்கன்னா உங்களுக்கு ரத்த சொந்தமா முக்கியமான விசுவாசமா ஒரு ஆளு வச்சுட்டா பரவாயில்ல. நீ கண்ண பேசலாம் கேட்டா என்ன ஆகும்? அது மாதிரி ஒரு ஆலோசனை தான் பரவாயில்ல, 10 ஆலோசனை கேட்டா என்ன ஆகும்? மண்டை வெடிச்சு போடும், குழப்பாயி வீணா போடு. கூட்டணி ஆட்சி ஓகே, இந்த கூட்டணி எங்க ஜாயின் பண்ணுவாங்கன்னு ஒரு ஆலோசனை உங்களுக்கு புரியுதா? அது குழப்பம் ரொம்ப குழப்பத்துல இருக்கு. ஏன்னா காங்கிரஸும் வெளியேறும் ஒரு சூழ்நிலை பாக்குறாங்க. விசிகா இருக்காது. திரைமறைவுக்குள் 1000 நாடகங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வெளிச்சது போறோம்னா ஜனவரி மாசம் ஆயிடும். இந்த பேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முடியறதுல ஜனவரி மாசம் தான் முடியும். அது வரையும் இப்படிதான் ஓடும். ஏன்னா திமுகக்குள்ள வந்து லாபம் ஈட்டு இருக்கு, விசிக்கெல்லாம் வந்து வருமானம் ஈட்டு இருக்கா, மாசம்னா கப்பம் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் அதை விட்டு வரமாட்டாங்க. இப்ப வந்து லாபம் இல்ல நஷ்டம். அதெல்லாம் இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஜனவரி வரையும் வாங்கி கடைசி வரைக்கும் இருந்தாதான் இந்த சீட்டுகள் அதிக சீட்டு கொடுக்கு திமுக கொடுக்கல, அதெல்லாம் வேறங்க. அதெல்லாம் வந்து அப்புறம் இப்ப மாசம்னா கல்லா கிடைக்குது. இப்ப நாளைக்கு தேர்தல் வருதா? இல்ல, அப்ப வர்றவங்க பாத்துக்க வேண்டியதான். 2026 எல்லாத்தையும் திருமாவளவன் அதிமுக துண்டு போட்டுருக்காரு, அதிமுக சலிச்சவங்க இல்லைங்க சார். அவங்களும் அடிச்சு குடிச்சு வச்சிருக்காங்க. அவங்க முன்னாடி அடிச்சு குடிச்சு வச்சிருக்காங்க. இப்ப என்ன திமுக இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த 4 வருஷம் செம்ம அடிச்சு குடிச்சு வச்சிருக்காங்க. வேற லெவல்ல போனோம். அது இல்லாம 2வது முறை வரலாற்று இடம் பிடிக்கவே இல்லை. எப்படியாவது பிடிக்கணும் நோக்கத்துக்காக ஒரு தொகுதிக்கு 50 கோடிக்கு மேல செலவு பண்ண கூட திமுக தயார். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லை மீறி பணம் சம்பாதிச்சிருக்காங்க. சோ அப்படிங்கிற போது வந்து இந்த தேர்தல் வந்து ரொம்ப வாக்காளருக்கு மகிழ்ச்சியான தேர்தலா இருக்கும். இதுவரை இல்லாத அளவுக்கு மகிழ்ச்சி இருக்கும். உண்டா வரும், அண்டா வரும், எல்லாம் வர மாதிரி இந்த திரைப்படம் தேர்தல் ஒரு விஸ்தரமான தேர்தலாக இருக்கும். 2020 தேர்தல் ஒரு விஸ்தரமான தேர்தலாக சமாளிச்சுருவாரு அண்ணாமலை. ஏற்கனவே இது வந்து ஜனநாயக படுகொலை நடக்கும் தான் நிக்க மாட்டேன்ட்டாரு. இது ஒரு நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இன்னும் மோசமா இருக்கும். மோசமான ஒரு தேர்தலா இருக்கும். அதிகாரிகள் வந்து எல்லா அதிகாரிகளும் திராவிடிய மாடல் ஆட்சி அதிகாரிகளுக்குள்ள திமுக ஆயிட்டான். மொத்த பேரும் திமுக போராட்டம் பண்ணிருக்காங்க சார். தலைமை அரசு ஊழியர்களுக்கு நீங்க இது கொடுக்கலன்றாங்க, டிஏ வரலன்றாங்க. அவங்க வேற சார். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாருங்க சார், மாவட்ட கலெக்டர் சார், நீங்க மேலதிகாரி சார் நாளைக்கு வந்து நிக்க போறாங்க. நீங்க வருமான டீச்சரை விட்டுற டீச்சர் வந்து அதெல்லாம் கணக்கு வச்சாதீங்க. காவல்துறை அதிகாரிகள் வாட்ச்மேன் மாதிரி இருக்கான். அதுக்கு அடுத்து அரசு அப்படியே அவங்களுக்கு என்ன சொல்றாங்களோ அது திமுகவுக்கு ரொம்ப விசுவாசமா இருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து எடுத்தீங்கன்னா மீது எல்லாரும் அதிகாரி, வருவாய்த்துறை அதிகாரி, மாவட்ட அதிகாரி, அப்புறம் எல்லா அதிகாரிகளும் பார்த்தா திமுக வசமா இருக்காங்க. அப்படி இருக்கிற போது இது எப்படி இருக்கும்? எல்லாம் சேர்ந்து வருமானம் ஈட்டு இருக்காங்க. அரசு அதிகாரியும் அரசியல்வாதியும் 2 சேர்ந்து கொள்ளடிக்கிறது நாட்டை. அப்படின்ற போது கொள்ளடிக்கிற கம்பெனியோட மறுபடியும் கொள்ளடிக்க பாப்பானா, உனக்கு புதுசா ஒருத்தன் வந்து பாப்பானா? சோ அப்படி போய் செட் அன்கோ ஆயிட்டாங்க. இன்னைக்கு வந்து அதிக அரசியல்வாதியும் அதிகாரிகளும் அன்கோ ஆயிட்டாங்க. இயக்குனரா நீ இந்த பர்சன்டேஜ் வாங்கிக்கோ, தொந்தரவு பண்ணாத, அந்த ஃபைல தட்டி விடு, நான் இந்த பர்சன்டேஜ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அன்கோ போட்டு கொள்ளடிக்கிற ஒரு திராவிடிய மாடல் ஆட்சி, திராவிடிய ஆட்சியில் இப்படி இருக்கிற போது இவங்க அடிச்சு வச்சிருக்க பணம் சார், பிஜேபி காரன் பணம் இல்ல செலவு பண்ண.
பாத்தியா? இருக்கிறதே நிறைய தேர்தல் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கிட்ட பணம் இல்ல. எடுத்துக்காட்டு மதுரையில புறநகர்ல ஒரு மாவட்ட தலைவர், மாவட்டத்துல போட்டு என்ன பண்றா, 25 லட்சம் ரூபாய் காரை புக் பண்ணிடுறாரு. புக் பண்ணிட்டு கட்சிக்காரருக்குள்ள காசு கொடு அப்படின்னு காருக்கு டியூ கட்டினா எப்படி அவன் கட்சி வழக்கு பார்ப்பானா, காசு கொடுக்க பார்ப்பானா? இந்த மாதிரி தலைவர்கள் அங்க இருக்காங்க. சோ டிஎம்கே டிஎம்கேல குவிச்சு வச்சிருக்கான். காசை போட்டு வாங்காம டியூ கட்டுறாரு அவரு. இந்த மாதிரி ஒரு தலைவர் மாவட்ட தலைவர் இருக்காங்க. இங்க ஏடிஎம்கே டிஎம்கே பொறுத்தவரை கட்சி தரதில்லையோ பணம். கட்சி எங்க ஆட்சியில இருக்கு சார்? அகில இந்தியா அங்க இருந்து இங்க தமிழ்நாட்டுல ஆட்சி இருக்கா? இருக்கிறதே அதிக நன்கொடை வாங்குற கட்சி பாஜக தானே. அது எங்க இருக்கு? நான் தமிழகத்துல பாஜக அண்ணாமலை வாங்குறா கிடையாது. அண்ணாமலை வாங்குற மொத்தமா வாங்குறாங்க. தமிழ்நாட்டு தலைவர் யாரு? மத்தியில விட்டுருங்க. தமிழ்நாட்டு தலைவர் யாரு? அவரும் கஷ்டப்படுறாருல்ல. அப்புறம் அவர் செழிப்பான தலைவரை போட்டிருப்பாருல்ல. அப்புறம் எல்லாரும் மாவட்ட தலைவர்கள் ஒரு கப்பம் கட்டு வரல, பாவம் அந்த நிலைமையில இல்ல. சோ அப்படியேப்பட்ட சூழ்நிலை இருக்க போது இங்க இவங்களை இந்த மாதிரி ஒரு பல முதலைகளை வீழ்த்தணும்னு சொன்னா அதே பட முதலை இருந்தா மட்டும் தான் வீழ்த்த முடியும். அதாவது சிங்கத்தை தான் வீழ்த்த முடியும் மாதிரி சிங்கத்தை சிங்களாக இருந்து சிங்கம் வீழ்த்தும் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த சிங்கம், அதாவது என்ன சொல்லுவாங்க, நம்ம ஆளுங்களாம் சொல்லுவாங்க சிங்கம் காவல்துறையில வந்து சிங்கமா இருந்தவர் அப்படி மாதிரி, இந்த சிங்கம் அந்த பண சிங்கத்தை இந்த சிங்கம் வீழ்த்தும் நான் பாக்குறேன். ஓகே சார், இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விக்கு மிக பொறுமையா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி என் தமிழ் தாய் உறவுகளுக்கு.